பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் மேல் அன்பு வைத்து உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்து அற்புதமாய் நடத்தி கொண்டிருக்கிறார். ஒரு அழகான ஜெபம் 2 சாமுவேல் 7:29 தாவீது என்ற ஒரு பக்தன் வீடு கட்டி ஒரு ஜெபம் செய்கிறார். இப்பொழுதும் உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். வீட்டுக்காக அழகான ஒரு ஜெபம். பார்த்தீங்களா? உங்கள் வீடு, உங்களுடைய குடும்பம். வீடுன்னா என்னது? அந்த கட்டடமா, ஜன்னலும் கரம் வச்சிருக்கிற கட்டடமா? அந்த வீட்டில் இருக்கிற மக்கள், ஆத்துமாக்கள். அதுதான் தேவனுக்கு பிரியம். அது சின்ன வீடாக இருக்கலாம், குடிசை வீடாக இருக்கலாம், ஒரு வாடகை வீடாக இருக்கலாம், சொந்த வீடாக இருக்கலாம், அல்லது அப்பார்ட்மெண்ட் வீடாக இருக்கலாம், அல்லது பெரிய கேம்பஸில் அமைந்திருக்கிற ஒரு பெரிய வீடாக இருக்கலாம். எந்த வீடாக இருந்தாலும் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டாதான் அதில் உண்மையான சந்தோஷம் இருக்கும். ஒரு ராஜாவை வீடு கட்டி சொல்றாரு, உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதியும். அப்ப ஆண்டவரிடத்தில் என்ன ஜெபிக்கணும்? ஆண்டவரே, எங்க வீடு, எங்க குடும்பத்தை நீங்க ஆசீர்வதிங்க அப்படின்னு ஜெபிக்கிறீங்களா? ஒரு வீட்டுக்கு, குடும்பத்துக்கு என்ன ஆசீர்வாதம் தேவை? ஒரு வீடு கட்டினா பாருங்களேன், முதல்ல காம்பவுண்ட் வால் போடுவாங்கல்ல, என்ன பாதுகாப்பு இருக்கணும். இல்லாட்டினா நாய், மாடு, ஆடு எல்லாம் உள்ள வந்துடும், கண்டவனும் உள்ள வந்துருவாங்கன்னு சொல்லி முதல்ல காம்பவுண்டு போடுவாங்க. அதுக்கப்புறம் தான் வீடு கட்டுவாங்க, பாதுகாப்பு. அப்போ ஒரு காம்பவுண்டு சுவர் 6 அடியில் கட்டினா கூட தாண்டி வர முடியும். அந்த ஆண்டவர் வேலி அடைச்சு பாதுகாக்கிறாராம். யோபு 1 வாசிக்கும் போது நம்மையும் நம்முடைய வீட்டையும் ஆண்டவர் வேலி அடைத்து பாதுகாக்கிறாராம். அது ஒரு ஆசீர்வாதம். ஆண்டவர் வேலி அடைச்சிட்டாருன்னு வைங்களேன், வாதை உன் கூடாரத்தை அணுகாது, உங்க வீட்டை வாதை அணுகாது, கொள்ள நோய் அணுகாது, தீங்கு வராது, பிசாசுடைய கிரியைகள் நுழைய முடியாது. கர்த்தர் வேலி அடைச்சு பாதுகாத்து விட்டால் அதான் முதல் ஆசீர்வாதம். வீட்டை சுற்றிலும் ஒரு பாதுகாப்பு. ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் மேலும் உங்க பாதுகாப்பு இருக்கணும், எந்த தீங்கு எங்களை அணுகாதபடி பாதுகாத்து கொண்டு ஆசீர்வதியும் அப்படின்னு கேட்டால் பாதுகாப்பின் ஆசீர்வாதம். 2வது ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? வீட்டுக்குள்ளன்னா வீட்டில் குடியிருக்கிறவங்களுக்குள்ள என்ன வேணும்? சமாதானம். ஒரு வீட்டில் சமாதானம் இல்லைன்னு வைங்களேன், எப்போ பார்த்தாலும் கணவன் மனைவி சண்டை, பெற்றோர் பிள்ளைகள் சண்டை, முறுமுறுப்பு. அந்த வீட்டில் குடியிருக்க மனம் வருமா? ஒரு வீடு இருந்தால் சமாதானமா இருக்கணும். ஆண்டவர் தம் ஜனத்திற்கு சமாதானம் அருளி ஆசீர்வதிக்கிறார். அப்போ உங்க வீட்டுக்குள்ள சமாதானம் இருக்கும், அந்த வீட்டில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கும். நீங்க ஜெபத்துக்கும் பைபிள் வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தா அந்த வீட்டில் தெய்வ சமாதானம் எப்பொழுதும் ஆளுகை செய்யும். வீட்டுக்குள்ள வந்துட்டாலே ஒரு தெய்வ பிரசன்னம். வீட்டுக்குள்ள வந்துட்டாலே வெளியில கலக்கத்தோட பல பிரச்சனையோடு வந்தாலும் வீட்டுக்குள்ள வந்த உடனே ஒரு நிம்மதி, அப்படியே ஒரு தெய்வ பிரசன்னம் வீட்டில் இருக்கணும் எப்பவுமே. அதுக்கு உங்க வீடு ஒரு ஜெப வீடா இருக்கணும், துதியின் வீடா இருக்கணும். அதிகாலை எழும்பி ஜெபிக்கணும், துதிக்கணும், ஆண்டவரை துதித்து பாடணும், குடும்பமா ஜெபிக்கணும். அப்ப தேவ பிரசன்னம் எப்போது வீட்டில் இருக்குமா, வீட்டுக்கு வந்த உடனே ஒரு மன மகிழ்ச்சி வந்துடும். சிலர் சொல்லுவாங்க, எங்க வீடு நரகங்க, வீட்டுக்கு போக விருப்பம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கிறவங்க வீடு, அப்படி இருக்கிறவங்களுடைய குடும்பம் இல்லை, அது தப்பு. அப்படி இருக்கக்கூடாது. தேவனுடைய ஆசீர்வாதம் உங்க வீட்டில் இருக்கணும். அது சமாதானம், நிம்மதி, மன மகிழ்ச்சி. இப்ப நீங்க ஜெபிக்கணும், ஆண்டவரே, எங்க குடும்பம், எங்க வீடு உம்மால் ஆசீர்வதிக்கப்படணும், இந்த மாதிரி ஆசீர்வாதம் எங்க வீட்டுல காணப்படணும்னு ஜெபிச்சு பாருங்க. ஆண்டவர் கட்டாயம் அந்த ஆசீர்வாதத்தை அருளி செய்வார். தகப்பனே, உமது அடியாராகி எங்களுடைய வீட்டை நீர் ஆசீர்வதிக்கணும். எங்க வீட்டின் மேல உங்களுடைய பாதுகாப்பு இருக்கணும். வீட்டுக்குள்ள உங்களுடைய சமாதான சந்தோஷம் நிலை கொண்டு இருக்கணும். விலகாத உங்களுடைய பிரசன்னம் எப்போதும் எங்க குடும்பத்தில், எங்க வீட்டில் வாசம் பண்ண வேண்டுமென்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.